MP developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. நடிகர் கார்த்தி நடிகர் அரவிந்த் சாமி நடிப்பில் உருவான மெய்யழகன் திரைப்படத்திற்கான தெலுங்கு ப்ரமோஷன் கடந்த 23ஆம் தேதியன்று ஹைதராபாத்தில் நடைபெற்றது. சத்யம் சுந்தரம் என்ற பெயரில் தெலுங்கில் இத்திரைப்படம் வெளியாக உள்ளது. ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கார்த்தி முன்வரிசையில் அமர்ந்திருக்க தொகுப்பாளினி ஒவ்வொரு மீம்ஸாக மேடையில் திரையிட்டு கார்த்தியிடம் கருத்து கேட்டார். அந்த வரிசையில் சிறுத்தை திரைப்படத்தில் வரும் கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்கிற வசனம் கொண்ட மீம்ஸ் ஒன்று திரையிடப்பட்டது. இது குறித்து சொல்லுங்கள் என தொகுப்பாளி கேட்டதும் பலமாக சிரித்த கார்த்தி, லட்டு குறித்து பேச வேண்டாம், தற்போது அது மிகவும் சென்சிட்டிவான விஷயமாக இருக்கிறது என முடித்துக் கொண்டார். கார்த்தியின் இந்த பேச்சு வைரலானதை அடுத்து ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சினிமா நிகழ்வு ஒன்றில் லட்டுவை கிண்டல் அடித்துள்ளார்கள். லட்டு சென்சிட்டிவ் விஷயமாம், அப்படி ஒருபோதும் சொல்லாதீர்கள். நடிகர்களாக அவர்கள் அனைவருக்கும் நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆனால் சனாதன தர்மம் என வரும்போது பேசுவதை ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து பேச வேண்டும் என்று காட்டமாக கண்டனம் தெரிவித்தார். இதையடுத்து லட்டு குறித்த விவகாரத்தில் தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்று பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் எக்ஸ் தளத்தில் கார்த்தி பதிவிட்டார். தானும் வெங்கடேச பெருமானின் உண்மையான பக்தன் என்ற முறையில் எப்போதும் நம் பாரம்பரியத்தை கடைபிடிப்பேன் என்றும் கார்த்தி தெரிவித்தார். MP developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806.